வணக்கம். பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரில வந்து சேஞ்ச் இருக்கு. ஆக்சுவலா இது சர்க்குலர் ஆல்ரெடி வந்தது தான். போன வருஷம் 28th டிசம்பர் அன்னைக்கே வந்திருக்கு. நான் வந்து இது நெக்ஸ்ட் மந்த்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுன்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். பட் அது இந்த மந்த்லேருந்தே இந்த வீக்லேருந்தே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேல வரும். அது மந்த்லி எக்ஸ்பைரி பட தேர்ஸ்டேல வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே அந்த மாசத்தோட கடைசி வியாழக்கிழமையில வரும். ஆல்ரெடி வியாழக்கிழமையில தேர்ஸ்டேல நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஒண்ணு இருக்கு. அடிஷ்னலா வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியும் தேர்ஸ்டேல வர மாரி இருந்தது முன்னாடி. பட் அது இந்த வீக்லேருந்து அத எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட பொறுத்தவரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரின்றது ஒண்ணும் இல்ல. எல்லாமே வீக்லி எக்ஸ்பைரி தான். அது எல்லாமே வெட்னஸ்டேல மட்டும் தான் வரும். வெட்னஸ்டேல வந்து லீவ் இருந்தா, அப்போ டியூஸ்டேக்கு மாத்துவாங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸ்பைரியுமே வீக்லி எக்ஸ்பைரி மட்டும் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேல மட்டும் தான் இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி இப்ப தான் வரப்போகுது. ஆக்சுவலா மந்த்லி எக்ஸ்பைரின்னு சொல்றது கடைசி வர எக்ஸ்பைரிய மந்த்லி எக்ஸ்பைரியா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மந்த்லி எக்ஸ்பைரி இந்த மாசத்துலருந்து முன்னாடி தேர்ஸ்டேவா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேல மட்டும் தான் வரும். எல்லா எக்ஸ்பைரியுமே வெட்னஸ்டேல மட்டும் தான் வரும். அப்படி பார்க்க போனா, இந்த ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரி வர்றது வெட்னஸ்டேல வர்றதுன்றது இந்த வீக் தான் வருது. மார்ச் 27th அன்னைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி வருது. ஸோ லாஸ்ட் வீடியோல நான் வந்து தேர்ஸ்டேன்னு சொல்லியிருப்பேன் அத. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரின்றது தேர்ஸ்டேன்னு சொல்லியிருப்பேன். அப்படி கிடையாது. ஸோ இந்த வாரத்திலிருந்து பேங்க் நிஃப்டியோட எல்லா எக்ஸ்பைரியுமே கம்பல்சரி வெட்னஸ்டே தான் வரும். ஸோ வெட்னஸ்டே இல்ல, வெட்னஸ்டே வந்து ஹாலிடே அப்படின்னு இருந்தா மட்டும் தான் டியூஸ்டேக்கு ப்ரீபோன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ இது மாறுறதுனால நம்ம ட்ரேட் ஆன் கோடிங்ல ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா, இப்போ நம்ம என்ன எப்படி கோட் பண்ணுவோம்னா, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு எக்ஸ்பைரி வர மாதிரி இருக்குன்றதுனால, நம்ம வீக்லி எக்ஸ்பைரியா இருக்கணும். அப்படி இல்லை ஆர் கண்டிஷன் கொடுப்போம். ஸோ ஆர் கண்டிஷன் கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, அது மந்த்லி எக்ஸ்பைரியா இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ இதை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ மந்த்லி எக்ஸ்பைரின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால் அந்த கண்டிஷனே கன்சிடர் பண்ணாது. ஸோ மற்றபடி வீக்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது. அதுபடி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் பண்ணுற எந்த ஸ்ட்ராட்டஜிக்குமே இந்த மந்த்லி எக்ஸ்பைரின்ற இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வேணாம். எதுவுமே வராது இதில். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துன்னு என்ன பண்ணணும்னா, இந்த வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, கரண்ட் வீக் எக்ஸ்பைரி இந்த கண்டிஷனை நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேவில் பார்த்தீங்கன்னா வீக் டே 3ன்றது பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. சேம் டைம் கரண்ட் வீக் எக்ஸ்பைரியா இருக்கணும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு. இதுதான் கண்டிஷனு. இதை நீங்கள் மாற்றாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ராட்டஜி வந்து ஆஸ் யூஷுவல் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். என்ன ஒன்றுனா இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற கோடிங் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அந்த மந்த்லி எக்ஸ்பைரி கண்டிஷனு எதுவுமே வராது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வீக் வெட்னஸ்டே தான் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வரும். ஸோ அதுக்கு அது மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.